வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, போதை கலந்த குளிர்பானம் கொடுத்து நடிகையை தொடர் பாலியல் வன்கொடுமை செய்த பிரபல இயக்குனர் கைது. இணையதளத்தில் வைரலாகும் பரபரப்பு செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். போலீசாரிடமோ குடும்பத்தினரிடமோ கூறினால் வீடியோவை வைரலாக்கி விடுவேன் என மிரட்டியுள்ளார். நடிகையை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த பிரபல இயக்குனர் பார்த்தீங்கன்னா காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பாலிவுட்டில் பிரபல இயக்குனராக அறியப்படுவர் தான் ஷகில் நூரானி. இவருடைய வயது 73. படேதில், ஜோராகா போன்ற வெற்றி படங்களை இயக்கியவர். இந்த நிலையில தான் இவருக்கு எதிராக மால்வானி காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க 33 வயது நடிகை ஒருவரை போதை மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறாங்க. மிரட்டியும் வந்திருக்கிறாங்க. இது தொடர்பாக புதிய BNS குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த புகாரில் 2016ஆம் ஆண்டு லோகண்ட்வா பகுதியில் நடந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நூரானியை நடிகை சந்திச்சிருக்கிறாங்க. அப்போது அடுத்த ஒரு படம் எடுக்கிறேன், அது தொடர்பாக தன்னை சந்திக்கும்படி நடிகையிடம் நூரானி கூறியிருந்திருக்கிறாங்க. இதனையடுத்து மால்வானியில் உள்ள நூரானியின் பங்களாவுக்கு நடிகை சென்றிருக்கிறாங்க. அப்போது போதை மருந்து கலந்த குளிர்பானம் ஒன்றை நூரானி கொடுத்திருக்கிறாங்க. அதனை வாங்கி கொடுத்ததும் நடிகை சுயநினைவின்றி சென்றிருக்கிறாங்க. சுயநினைவு வந்ததுமே அவருடன் நூரானி மொபைல் ஃபோனில் எடுத்து வீடியோ ஒன்றை காண்பிச்சிருக்கிறாங்க. அதில் நடிகை நூரானி பாலியல் வன்கொடுமை செய்த காட்சிகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை போலீசாரிடமே குடும்பத்தினமோ கூறினால் வீடியோவை வைரலாக்கி விடுவேன் என மிரட்டியிருக்கிறாங்க. இந்த வீடியோவை பயன்படுத்தி பல்வேறு முறை நடிகைகள் வன்கொடுமை செய்திருக்கிறாரு. அதனுடன் தொடர்ந்து கருத்தடை மாத்திரைகளையும் கொடுத்துள்ளார் என புகாரில் நடிகை தெரிவித்திருக்கிறாங்க. இந்த வழக்கு நூரானியை போலீசார் கைது செய்து அவரை 12ஆம் தேதி வரை போலீஸ் காவலில் வைக்க போல்வாரி கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த செய்தி பாலிவுட் சினிமா வட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.